க்ளோரி டு ஜீசஸ். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாம மகிமையடையட்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இன்று ஒரு சில தகவல்களை உங்களிடம் கூறலாம் என கிறிஸ்து இயேசுவுக்குள் விரும்புகிறேன். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பிற மனிதர்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் 100% நீங்கள் உதவி செய்யுங்கள். உதாரணத்திற்கு, நீங்கள் ஒரு மருத்துவராக இருக்கலாம். அவர் உங்களிடம் மருந்து வாங்க வருகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவருக்கு உடனே குணமாகக்கூடிய எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் 100% க்யூர் அந்த முதல் நாளே நீங்கள் கொடுத்து விடுங்கள். அதேபோல் ஒருவர் உங்களிடம் 100 ரூபாய் கடன் வாங்க வருகிறார் என்று வைத்துக்கொள்வோம். உங்களிடம் 100 ரூபாய் இருக்கிறது. நீங்கள் சொல்கிறீர்கள் 50 ரூபாய் நான் இன்றைக்கு தருகிறேன், 50 ரூபாய் நாளைக்கு தருகிறேன், அல்லது நாளைக்கு நான் தருகிறேன் என்று சொல்வதை தவிர்த்து உடனே அந்த 100 ரூபாயை நீங்கள் கொடுத்து உதவுங்கள். அதேபோல் உங்களிடம் ஒருவர் ஜெபம் பண்ண வருகிறார். ஏதாவது நோய்க்காக ஜெபம் பண்ண வரலாம், அல்லது ஒரு வேலைக்காக ஜெபம் பண்ண வரலாம், அல்லது இன்னொரு தேவைக்காக ஜெபம் பண்ண வரலாம். நீங்கள் கண்டிப்பாக 100% ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக உண்மையாக ஜெபம் பண்ணி அனுப்ப வேண்டும். நாளைக்கு மீண்டும் வாருங்கள் என்று கூற வேண்டாம். 100% ஜெபம் பண்ணி அவர்களுக்கு தேவையான நன்மையை பெற்றுக் கொடுங்கள். இது சுத்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம மகிமைக்காக மட்டும்தான் இருக்கும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 10 லெப்ரசி பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து அவர்களுக்கு பூரண சுகத்தை கொடுத்தார்கள். 10 பேரும் சுகமடைந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து செய்தது 100% க்யூர். திரும்பி நன்றி சொல்ல வந்தது ஒரே ஒரு நபர் மட்டும்தான். ஏசப்பாவுக்கு நன்றாக தெரியும், நன்றி உள்ளவர்கள் சிலர் என்று அவருக்கு தெரியும். ஆனால் அவர் அவருடைய பகுதியிலிருந்து 100% நன்மை செய்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அங்கு மகிமைப்பட்டது. அதே போல் நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக 100% நன்மை செய்வோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.